ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த எலும்பு கூட மண்ணையை செத்து போன எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணோன்னே அப்படியே எந்திரிச்சு நிற்பானுங்க பாருங்க எலும்பு கூட. அதை பார்த்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன எலவிடாது எப்படா அவனுக்கு செத்து போன எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வரானுங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க இருக்க ஒரு சோல்ஜர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அங்க நிக்கிறது அவங்களோட தளபதி மேக்ஸிமேன். அவங்கள பார்த்தோன்னே, சார் வந்துட்டீங்களா, நீங்க இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எங்க பாருங்க கோட்டையெல்லாம் இடிஞ்சு விழுந்து ஏதோ நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது கீழே கோட்டையிலிருந்து மேலே அப்படி எலும்பு கூட மண்டையனுங்க அப்படி மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பானுங்க. அங்க மேலே பறந்துக்கிட்டு அந்த எலும்பு கூட மண்டையன், டேய் நீங்களா சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க. இங்க கீழே நின்று, சார் அவன் ஏதோ மேலே நின்று பேசிக்கிட்டே இருக்கான் சார், ஆனா அவன் என்ன பேசுறான்னு கேட்கவே மாட்டேங்குது, தூரமா இருக்கா சார், என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இங்க மக்கள் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இங்க இருந்து பாதுகாப்பா வெளியே கொண்டு போலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதை கேட்டு தளபதி மேக்ஸிமனும், பயப்படாதீங்க நான் உங்க கூட தான் இருக்கேன், என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுங்க, இவங்களை எப்படியாச்சும் போட்டு தள்ளியே ஆகணும், நான் இதை பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் நம்மளுக்காக சண்டை போட வந்திருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம ஹீரோக்கு பில்டப் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ செம்ம வேகமாக ஸ்வாட் எடுத்துட்டு வந்து அங்கே இருக்க அந்த எலும்பு கூட மட்டும் அட்டாக் பண்ணுவார் பாருங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை சும்மா வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். அப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு சும்மா பறந்து வந்து ஒரு போடு போடுவார் பாருங்க. அவன் அப்படியே அதுலேருந்து டாஜ் பண்ணி தள்ளி போயிடுவான். நம்ம ஹீரோ விடாமல் அப்படி ஸ்வாட் எடுத்துட்டு இன்னொரு தடவை ஒரு ஸ்வாடு வச்சு ஸ்லைஸ் பண்ணுவார். அந்த அடியில் சும்மா பறந்து போய் விழுவான் பாருங்க தூரமாக. அங்கே இருக்க செவர்லாம் அப்படி இடிஞ்சு விழுவும். அங்கே செவில் இடிஞ்சு அப்புறம் மறுபடியும் கீழே வந்து விழுந்துருவான் அந்த எலும்பு கூட மண்டையன். நம்ம ஹீரோ அப்படியே இங்கே வந்தோடனே அந்த எலும்பு கூட மண்டையன் மண்டையில் கொஞ்சம் கிராக் விழுந்துரும். அவன் மண்டையில் கையை வச்சுட்டு, என்ன நடக்குது இங்கே, மனுஷன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அதுவும் இவன், நான் இவனோட ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டராக இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ தூரத்தில் நின்றுப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ வேகமாக கிட்ட ஓடி வருவார் பாருங்க. சும்மா வந்து ஓங்கி ஒரே வெட்டு, இதுக்கு முன்னாடி வெட்டின அந்த எலும்புக்கூடு மண்டையை மாதிரி சென்டரில் வச்சு ஒரு வெட்டு, அப்படியே ரெண்டு துண்டை வெட்டுவார். அதை பார்த்துட்டு எலும்புக்கூடு மண்டையன், இவன் என்னால் தடுத்து நிப்பாட்டே முடியலையே, இவன் என்னை கொல்ல போகிறானா, ஐயையோ என்னை கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி முழிச்சிட்டு இருக்க அங்கே நெத்தியில் இருக்க ஸ்டோன் அப்படி ரெண்டாக உடஞ்சிரும். அவன் அப்படி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டு, எங்களோட பிளான் எல்லாம் இப்படி போயிடுச்சா, நாங்கள் ரொம்ப கரெக்டாக தானே பிளான் பண்ணோம், நான் 100 இல்லை 1000 இல்லை பல 100 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் என்ன ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருந்தேன், ஆனால் இவன் என்னை ஈஸியாக கொண்டுட்டானா, ஒரு முட்டாள் மனுஷன், என்னோட கிங்கை நான் திரும்ப கொண்டு வர முடியாதா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புன்னு புலம்புறான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் கிட்ட போயிட்டு, டேய் நான் ஒன்று சொல்லவா, இதுக்கப்புறம் உன் ராஜாவை நீ திரும்ப கொண்டு வந்தாலுமே உன்னோட ராஜா என் கையால் தான்டா சாவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு மண்டையில் ஒரே போட்டு அவ்வளோதான், அவன் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இந்த எலும்புக்கூடு மண்டையன் இந்த உலகம்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பூமிக்கு வருவான். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன், அவனை நான் தேடி போய் இந்த தடவை நானே கொள்றேன் அப்படி நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு ராஜா பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா மேக்ஸிமேன் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருப்பான். அவன் அங்கே இருக்க எலும்புக்கூடு இன்னொரு எலும்புக்கூடு மண்டையன் இருக்கான் பாருங்க, அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவன் எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு தூரமாக போய் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒன்னால் என்னை தொடக்கூட முடியல பாரு, நீ எல்லாம் என்ன தைரியத்திலடா என் கூட சண்டைக்கு வர அப்படின்னு அங்கே இருக்க மேக்ஸிமேனை பார்த்து பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான். அதை பார்த்து மேக்ஸிமேன் கடுப்பாகி, என்னோட காம்பேட் ஸ்கில் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன், சீக்கிரமாக கொன்னே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கும். அவன் அப்படி டப்புன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே நிற்கிற அங்கே மேக்ஸிமனுக்கும் சோல்ஜர்ஸ்க்கும் ஒன்றுமே புரியாது. சிரிச்சுட்டு இருந்தவன் டக்குனியே அப்படி மிரண்டு போய் முழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே 2 பேர் செத்து போன அந்த ஃபீலிங்கு இங்கே இந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு தெரிய வருது. அப்படியே அவன் யோசிச்சு பார்த்துட்டு, என்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேர் செத்துட்டாங்களா, என்ன நடக்குதுங்க, எப்படி செத்தாங்களா எப்படி செத்தாங்க, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டு இந்த பக்கம் நம்ம மேக்ஸிமேன் அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து, டே என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க, அவங்க செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கத்திக்கிட்டே அவனோட அந்த மேஜிக் பவர் மூலமா அந்த கோட்டையவே கவர் பண்ணிடுவான். அது மூலமா அங்க சோல்ஜர்ஸ் எல்லாமே மூச்சு விட முடியாம அப்படி மூச்சு தண்ணீர் கழுத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப தளபதி மேக்ஸிமன் அங்க இருக்க எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து, டே என்னடா பண்ணி விட்டேன், என் சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்படி
இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோல்ஜரை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு செம்ம கடுப்பில் இருப்பார். அப்போ மேக்ஸிமனுக்கு பின்னாடி யாரோ செம்ம ஸ்பீடாக வந்துட்டு இருப்பாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். சும்மா வேகமாக அந்த எலும்பு கூடு மண்டையை பார்த்து பறந்து போய் சும்மா அந்த எலும்பு தவடாலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அடிச்சு அடியில் சும்மா தவடாலாம் பேர்ந்துக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ மரண மாசு காட்டுவார். நம்ம ஹீரோ விட்ட குத்துல சும்மா அவன் பறந்து போய் அங்கே இருக்க செவுத்துல மோதி அங்கே கல்லுலாம் சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படி லேண்டிங் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பி மேக்ஸிமனை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு மேக்ஸிமன் நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டிங்களா, அவங்க அந்த மற்ற எலும்பு கூடு மண்டையில் தோக்கடிச்சிட்டிங்களா, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, எங்களோட சோல்ஜர்லாம் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவன் செத்துப்போன எல்லாத்தையுமே திரும்ப உயிரோடு கொண்டு வந்துருக்கான், எலும்பு கூடலாம் அப்படி மேலே ஏறிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் குத்து வாங்கின அந்த எலும்பு கூடு மண்டையன் அப்படி கீழே இறங்கி வந்து நின்றுட்டு அவனை சுற்றி ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நான் விட மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டுட்டீங்கள, நான் அதை மன்னிக்க மாட்டேன், நான் அதை மன்னிக்க மாட்டேன், நான் அதை மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த மந்திரக்கோளை எடுத்து அவனோட வாயிலேருந்து வரும் பாருங்க அந்த மந்திரக்கோளை, அதை அப்படியே வெளியே எடுத்து அந்த மந்திரம் ஏதோ பண்ண பார்ப்பான். அதை பார்த்துட்டு இங்கே மேக்ஸிமம் நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரக்கோளை எடுத்து இங்கே யாருமே உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை வச்சு மேலே ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த மேக்ஸிமம் நான் அதை இப்படியே விட்டுறக்கூடாது, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இங்கே எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான் எங்கள் கதை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த எலும்பு கூடு மண்டையை வந்து அட்டாக் பண்ண வருவார் பாருங்க. ஸ்வாட் வச்சுட்டு ஒரே போடு, ஆனால் அவன் மேலே அட்டாக்கே விழல, அவனை சுற்றி இருக்கிற பேரியர் அவனை காப்பாற்றிடுது. அப்போ அந்த எலும்பு கூடு மண்டையை நம்ம ஹீரோ பார்த்து தம்பி என்னப்பா வந்து என்னை போட்டலான்னு நினச்சியா, அதெல்லாம் முடியாது, உன்னோட ஸ்வாடுக்கு இந்த பேரியர் தாண்டி வரவே வராது, நீ என்னை கொல்லணும் அப்படின்னா என்னை சுற்றி இருக்க இந்த மேஜிக் பேரியரை உடச்சிட்டு தான் வெளியே வரணும், ஆனால் ஒன்னால் அதை பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர வில்லத்தனமாக பேசுவான். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது, இவனை சீக்கிரமாக கொன்னே ஆகணும், இவன் நான் கொல்லலை அப்படின்னா இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே செத்து போயிடுவாங்க, இந்த டவரில் இருக்கிற என்னோட மிஷினும் முடிஞ்சிடும், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோ கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், கவலைப்படாத நான் இருக்கேன், இதை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு. இங்கே மேக்ஸிமம் அவனோட ஸ்வாடை எடுத்து அவனோட அந்த ஹோலி பவர் யூஸ் பண்ணி தரையில் அந்த ஸ்வாடை வச்சு ஒரு சொருகுவான் பாருங்க. அதில் அந்த ஹோலி பவர் சுற்றி அப்படி மேலே போகும், அடித்து மேலே போய் அங்கே மேலே ஒரு மிகப்பெரிய பேரியர் மாதிரி கிரியேட் ஆகி கோட்டையை சுற்றி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் ஆகி அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்க வச்சுருவோம். அங்கே மூச்சோட கஷ்டப்பட்டு இருந்த சோல்ஜர் எல்லாமே அப்பா இப்போ தாண்டா கொஞ்சம் நல்லா மூச்சுட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பேரியரை சுற்றி பார்த்து ஓ இது ஹோலி சீல்டாச்சே, ஹோலி நைட்டால் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் நான் நினச்சதை விட ரொம்பவே மேஜிக் பவர் வச்சுருக்காரு. அவரோட உயிரை தியாகம் பண்ணி இங்கே எல்லா சோல்ஜரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லும்போது அங்கே மேக்ஸிமனும் நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க ஒரு சோல்ஜரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு சுற்றி மேஜிக் பேரியை கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி கிரியேட் பண்ணனால அங்கே இருக்க அந்த ஈவில் பவர் எல்லாமே ரொம்பவே வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எலும்பு கூட மடையினால. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த மேஜிக் சீல்டை எப்படியாச்சும் உடச்சி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். கீழே பார்த்தா அந்த எலும்பு கூடு மண்டையன் எல்லாமே சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த எலும்பு கூடு மண்டையன் டப்புன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து மந்திரக்கோலை வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ டப்புன்னு திரும்பி ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அவன் டேய் மனித குப்பைகளா, நீங்களாம் இவ்வளோ வீக்கான ஆளுங்க, ஆனால் என்னையே நீங்கள் தோக்கடிக்கிறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் விட மாட்டேன்டா, நீங்களாம் செத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரக்கோலை வச்சு சும்மா நம்ம ஹீரோ வெறித்தனமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்து நிப்பாட்டிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு அவன் வெறித்தனமாக கோவத்தோட உச்சியில் இருக்கான். உங்களை மாதிரி பூச்சிகள்லாம் எங்களை தோக்கடிக்குதா, நான் விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை மந்திரக்கோலை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அந்த மந்திரக்கோள் மேலேயே ஒரே போடு, என்னது செத்து போனவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸா, இந்த மாதிரி எலும்பு கூடு மண்டையனுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாடா, டே ஏன்டா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த உடஞ்ச மந்திரக்குள்ள நம்ம ஹீரோ அப்படி பிடிப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருப்பான் அந்த எலும்பு கூடு மண்டையன். அப்போ நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூடு மண்டையனை பார்த்து உன்ன மாதிரி ஒரு எலும்பு கூடுங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் மனுஷங்க எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பம் எத்தனை ஃபேமிலி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ யோசிக்காமல் கொள்கிற, அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மந்திரக்களை வச்சுட்டு நம்ம ஹீரோட அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அப்படி எரிப்பார் பாருங்க. அவன் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருப்பான், வழியில் அப்படி கத்திக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி வழியில் கத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன நல்லா இருக்கா, இந்தா இதையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண எல்லா இதுக்குமே இது உனக்கு தண்டனடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து குறுக்க அதே மாதிரி எல்லா எலும்பு கூடி எப்படி போட்டு தள்ளுவாரோ அதே மாதிரி இவனையும் குறுக்க ஒரு வெட்டு 2 துண்டா வெட்டுவார். நெத்தியில் இருக்க அந்த ஸ்டோனும் அப்படி வெட்டிச்சு சதறும். அவனே என்னது ஒரு சாதாரண கேவலமான மனுஷன்
என்ன தோக்கடிக்கிறானா, அவன் என்ன கொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் பறவையை சம்மன் பண்ணி கீழே விழுந்துட்டு இருக்க அந்த மந்திர கோலை அதை அப்படியே உடச்சி சதற அடிச்சிரும். அப்படியே இந்த கீழே பார்த்தா அங்கே சுற்றி இருக்கிற அந்த மேஜிக் பேரியரு கோட்டையை பாதுகாத்துட்டு இருக்கும். அங்கே செத்து போன அந்த சம்மன் பண்ண அந்த எலும்புக்கூடெல்லாம் எந்திரிச்சு சண்டை போட்டு இருந்தது. அந்த எலும்புக்கூடு மண்டையை செத்து போனனால அதுங்களும் பொந்துன்னு கீழே விழுந்துருதுங்க. இந்த பக்கம் தளபதி மேக்சிமன் அவனோட மானா பவரை யூஸ் பண்ணி சுற்றி கோட்டையை சுற்றி மிகப்பெரிய ஷீல்டு உருவாக்கி பாதுகாப்பாக வச்சிருப்பான். இருந்தாலுமே அவன் ரொம்ப டயர்டாயிட்டு ஒரு வழியாக அது முடிஞ்சுதா, எல்லாமே ஒரு வழியாக அது முடிஞ்சுது, அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ போவான். கீழே விழும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ மேக்சிமனை பிடிச்சி உட்கார வச்சோன்னே அவன் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு, சோப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஒரு வேளை செத்து போயிடும்னு நினச்சேன், நீ மட்டும் இல்லைனா என் கதை எப்போயோ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் செம டயர்டாகி கீழே உட்காந்துருவான். ஆமாப்பா என்னாலையும் முடியல, ஐயோ சண்டை அப்படியே இருந்து சண்டை போட்டு செம்ம டயர்டாயிட்டேன், ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா நல்லா டேஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் மேக்சிமனும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா வெளியே கொரியால ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கு, அங்கே சேர்மன் சாங், இவர் தான் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் சாங். இவரு ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, இன்னும் 2 மாசத்துல டஞ்சன் பிரேக் வருது, இந்த ஊரே நாசமாயிருமா, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நான் நம்பணுமா, அது மட்டும் இல்லாமல் 2 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய படையை உருவாக்கணும், அதை வச்சு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும், இந்த எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டணும், என்னடா நீ பாட்டுக்கு ஏதாவது கதையா அடிச்சிட்டு இருக்க, நான் இந்த ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் சாங், என்னை பார்த்தா உனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருப்பான். ஆமாம் யார்கிட்ட அவன் இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நிற்கிறது வேற யாரும் இல்லை, லீ தாங்க. நம்ம ஹீரோ தான் லீ கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான், சீக்கிரம் டஞ்சன் பிரேக் வரப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, அதை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அதனால தான் இங்கே லீ சேர்மன் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாப்ல. ஆனால் சேர்மன் செம்ம கோவமாக கத்திட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.